ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம், எப்படி என்னோட ப்ரெடிக்ஷன்? மெசேஜ் வேற, அது ஒண்ணுதான் குறைச்சல். கோல் போயிடுச்சுங்கிற வெறுப்புல காலையில 6:30 மணிக்கு நான் உட்காந்துருக்கேன். எப்படி நான் சொன்னேன்ல அப்படிங்கிற பேச்சு வேற. அவங்க கோல் போட்டாங்க அப்படின்னு அதுல ஆச்சு கொஞ்சமாச்சு வருத்தமாச்சு இருக்கணும். அவனுங்க போட்டானுங்க அப்படின்னு சொல்லி, அது கூட இல்ல. எப்படி நான் சொன்னது கரெக்டா வந்துச்சா இல்லையா அப்படிங்கிற பேச்சு வேற. என்னத்தினால அந்த ஒரு இது கவலை எல்லாம் இல்லைன்னா என் வாழ்க்கையா என் வார்த்தையில எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல வந்தேன். ரொம்ப அவசியம். நம்ம போட்டிருந்தா கூட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா பரவாயில்ல. போன் எடுத்து பாக்குறேன், நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வருது. அடியாயமா கொஞ்சமாச்சு மனசாட்சி இருக்குதா? நானே வெறுப்புல 6:30 மணிக்கே இவனுக்கு இப்படி பண்றானுங்களே, காலையில கம்பெனி எந்திரிக்காமே இருந்திருக்கலாம் போலயே அப்படின்னு யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். அந்த மெசேஜ் ரொம்ப முக்கியம் அந்த நேரத்துல. அப்புறம் நானு அட போங்கடா அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு. சரி, இன்னைக்கு சிவராத்திரி தான், எப்படி புலம்புறக்கு நானும் பேராகிராஃப்ல எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இன்னைக்கு முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லி. ஐயோ, அந்த ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் கொடுமைனா கொடுமை. அப்பா பாப்பா ரொம்ப கொடுமையாப்பா 20 நிமிஷம். இல்ல, லிட்டரலா லாஸ்ட் எபிசோட் நான் சொல்லியிருந்தேன், இது ஃபுட்பால் வந்து டேல் ஆஃப் டூ ஹாஃப்ஸ்னு. லிட்டரலா இந்த கேம் அதுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற கதை, செகண்ட் ஹாஃப் வேற கதை. பட் என்ன நினைச்சீங்க ஓவரால் கேம் பெர்ஃபார்மன்ஸ்? ஓவரால் லைக் ஒரு ஃபியூ லைன்ஸ்ல சம்மரைஸ் பண்ணனும்னா, I thought it was reasonable. நம்ம வந்து லைக் வருத்தப்பட்டு அதை இதையும் பண்ற அளவுக்குலாம் நமக்கு பெருசா எதுவும் இல்ல. லைக் it's not something we need to worry about. I just thought unless we fix the DM position, it's going to be really difficult. We need one natural guy who's going to be the DM. It was not possible to play McAllister there. It is not possible to play. Soboslai ended up playing there. அந்த நம்பர் 6 எனக்கு பார்க்கும்போது அப்படியே கண்ணெல்லாம் ஒடிச்சுது. அவனை ஏன்டா கொண்டு வந்து 6-ஆ போட்டு வச்சிருக்கீங்க, அவனை அங்க யூஸ் பண்ணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஒரு கேம்ல ஒர்க் ஆகும் பிகாஸ் இட் வாஸ் Wolverhampton Wanderers. Imagine if it was Arsenal, if it was City, if it was Tottenham, it's not going to work. We have to find some sort of a rhythm there. Ullana, we have to train Endo to be that guy until January. If you're going to get Andre in January, அது வரைக்கும் we have to make him play. ஆண்ட்ரேவும் வந்து அப்படியே ஒன்னும் ஃபர்ஸ்ட் டீம்ல டைரக்டா வர மாதிரிலாம் இல்ல. லைக் இஸ் a young fellow இல்ல ஆண்ட்ரே. Yeah, but still, I mean, he's a natural DM. Pendo is a natural DM. If you want him to, if you want him to play, now you got to give him minutes. Play on lead, வந்து you take the lead, and then okay, you got to at least bring him on. He brought Gravenberch on கடைசியா and gave him like 5-10 minutes, but I don't know what's the plan. ஆமா, இல்ல அது வந்து ஐ திங்க் சும்மா டோக்கன் மினிட்ஸ். ஏன்னா கிராவன்பெர்ச் ரைட் விங்ல ஆடிட்டு இருந்தான். அத அவனோட பொசிஷனே கிடையாது. அதுல he had a chance வேற, he could have scored. ரொம்ப யோசிச்சிட்டாங்க கடைசியா. But I thought in terms of the complete performance, to sum it up, nothing for worry, but கண்டிப்பா sooner rather than later I think we're playing Spurs for 2 week கழிச்சு வரணும். மாசம் எண்ட்ல. ஆமா, இந்த மாசம் எண்ட்ல. Exactly. So அந்த டைம்ல we cannot go in with McAllister as a 6 or with Szoboszlai as a 6. That will never work. இல்ல, பட் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஐ திங்க் மெக்காலிஸ்டர் வந்து ஐ திங்க் ஈவன் இன்னைக்கு கூட ஏதோ ஒரு கோட் படிச்சேன். ஐ திங்க் கிளாப்போட கோட்டா என்னன்னு எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல. பட் மெக்காலிஸ்டர் வாஸ் கேஸ்ட். Yeah, obviously, yeah, 24 hours he has a இல்ல எனக்கு ஒரு கிளாப்ட் இந்த வாரம் ரொம்ப பிரச்சனை இருக்கு எனக்கு. அதாவது வந்து சவுத் அமெரிக்கன்ஸை ரெஸ்ட் பண்றேங்கிற பேர்ல லூயிஸ் டியாஸ், டார்வின் நூனியஸை ரெஸ்ட் பண்ணிருக்கேன். ஓகே, ஒத்துக்கிறேன், லாங் ஜெர்னி எல்லாம். இவங்க எல்லாரும் விட மோசம் அலெக்சிஸ். அர்ஜென்டினாக்கு ஆடி இருக்கான். அதுவும் வந்து எஸ் பிளேட் பொலிவியா வந்து வர்ஸ்ட் பிளேஸ். அது கூட ஒரு பிக்சர் வந்தது, அர்ஜென்டினா அக்கௌண்டா இல்ல அலெக்சிஸ் அக்கௌண்டான்னு எனக்கு தெரியல. அவன் அந்த ஆக்சிஜன் இது வச்சுட்டு, ஏன்னா அவங்க வந்து ஹை ஆல்மோஸ்ட் 12,000 feet ஹைட்ல ஆடுறானுங்க அங்க ஆல்டிடியூட்ல. ஸோ எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் வச்சுட்டு போவாங்க அங்க போகும்போது. அங்கேருந்து வரவனை தூக்கி நீ ஸ்டார்ட் பண்ணுடா அப்படின்னு சொன்னேனாக்க என்ன, லைக் ஐ ஹேட் அ ப்ராப்ளம். அது இல்ல லைனப்போடே ஆரம்பிப்பான். ஐ ஹேட் அ ப்ராப்ளம் வித் அலெக்சிஸ் ஸ்டார்டிங். நான் என்ன நினைச்சேன், அலெக்சிஸ் மே கம் ஆன் இந்த செகண்ட் ஹாஃப், இவங்கள மாதிரி லூயிஸ் டியாஸ், நூனியஸ் மாதிரி. ஐ ஹேட் அ ப்ராப்ளம் வித் அலெக்சிஸ் ஸ்டார்டிங் டெஃபினட்டா. And other than that, I think Jarrell Quansah, அவனை பத்தி அஃப்கோர்ஸ் பிளேயர் ரேட்டிங்ஸ்ல இன்னும் டீடைல்டா பேசுறேன். பட் நான் லாஸ்ட் எபிசோட்ல யாரோ கூட கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க குவான்சாவை மறந்துட்டீங்களே அப்படின்னு. ஸோ ஐ தாட் he had a very good performance, just to sum it up ஒரே ஒரு இதுல. அண்ட் அதுதான். பட் இந்த அலெக்சிஸ் விஷயம் சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். Well, I mean,
நான் வந்து நாங்க ஒரு ஷோ வந்து இதுல ஒண்ணுல பண்ணும்போது வந்து we were talking about this and I said Liverpool have played the most number of games as 12:30 kickoffs, nearly twice what the other teams have played. நம்ம 12 வாட்டி விளையாண்டுருக்கோம் நம்ம கடைசி 4 வருஷத்துல என்னமோ. ஆமா ஆமா. நெக்ஸ்ட் ஹையஸ்ட் இஸ் Tottenham who have played 6. ஆமா. சோ இப்படி இருக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா கிளாப் வந்து எப்படி அதுக்கு ப்ரெஷர்ல எதுக்கு அப்படி ரியாக்ட் பண்றாப்ல அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன் இதுதான் ரீசன் அவன் ரியாக்ட் பண்றதுக்கு. தட்ஸ் த ரீசன். யூ ஹேவ் டு கிவ் சம் லீவே. ஏன்னா அவங்க வந்து they need something to write. அதுக்காக தான் அந்த கொஸ்டினே அவன் கேட்டான். அதுவும் வேற எவனாச்சும் கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. க்ரூஸ் பையன் ஜேம்ஸ் பியர்ஸ் வாங்கிட்டு அது பல்ப் வாங்கிட்டு வந்தேன் அதுலயும் அந்த பதில்ல. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் எவ்ரி ஒன் கிரிட்டிசைசிங் ஏன் கிளாப் இப்படி பேசணும், ஒரு ஜேர்னலிஸ்ட் அவன் கேள்வி தான் கேட்கறான் அப்படிங்கும்போது கிளாப் கிளியர்லி கேம் அவுட் அண்ட் ஹி செட் நான் என்னதான் சொன்னாலும் அது மாற போறது இல்ல. நீங்க வந்து நான் வாயை திறந்த உடனே நீங்க என்ன பண்ணீங்க, இஸ் மோர்னிங் இஸ் டூயிங் தட் இஸ் டூயிங் திஸ்ன்னு எங்கிட்ட பேச போறீங்க. நான் அதை சொன்னனால மட்டும் எனக்கு என்ன மாற போகுது, எதுவுமே மாற போறது இல்ல. இன்னொரு இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறமும் நாங்க தான் கிக் ஆஃப் பண்றோம். ஆமா, அது எப்படி நியாயமா இருக்கும்? ஆனா நான் என்ன சொன்னாலும் நீங்க எப்படி கேட்க போறது, நான் மோன் பண்றேன் தான் சொல்லுவீங்க. சோ ஜஸ்ட் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ரைட் வாட் எவர் யூ வாண்ட் அட்லீஸ்ட் திஸ் டைம் வித்வுட் ஹேவிங் எனி சோர்சஸ் அப்படின்ட்டு. ஆமா. ஐயோ சாமி. பட் அதுக்கு வந்து அந்த ஷோல வந்து மத்தவங்க சொன்னாங்க, சி உனக்கு சவுத் அமெரிக்கன் பிளேயர்ஸ் எவ்வளவு லேட்டா வராங்கன்னு தெரியுது, உனக்கு தான் எண்டோ இருக்கு, எண்டோ வச்சு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான், எதுக்கு மெக்காலிஸ்டர் வச்சு ஸ்டார்ட் பண்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. which I thought was supposed to be the logical answer. For some reason he still doesn't என்ன சொல்றது, he still doesn't believe the இது believe Endo. I don't know why. I mean, but Endo played second game of the season. He started, right? ஞாபகம் இருக்குங்களா? நியூகாஸ்ல் கேம் he came on as a sub ன்னு நினைக்கிறேன்ல. அதுதான். ஆனா செகண்ட் கேம் யாரோட விளையாண்டோம்? அப்புறம் இல்ல அதுக்கு அப்புறம் அடுத்த கேம் he started. I forgot யாருன்னு, but அடுத்த கேம் he started. Okay. So I just felt I mean, what's the point really? I mean, you have to think about it. Talking about Endo, I think this is what we all expected. But you always want your best players to start every game. நாம வந்து இது அங்க இருந்து கிளம்பி வந்தனால தான் வந்து நான் வீக் டீம் போடுவேன் அப்படின்னா அப்பவே Wolves ஒரு கோல் போட்டாங்க, 3 கோல் போட்டிருந்தா என்ன இருக்கும், அது சரி அங்கேயே முடிஞ்சிருக்கும். அண்ட் மெக்காலிஸ்டர் had a lot of errors in the game, இல்லன்னு சொல்லல. பட் Thursday காலையில பொலிவியா கூட விளையாடிட்டு Thursday சாயந்தரம் இங்க மர்சி சைடு வந்துட்டு ஃப்ரைடே காலையில ட்ரைனிங் வந்துட்டு சாட்டர்டே மத்தியானம் கேம் ஆடணும். 7 hours டைம் டிஃபரன்ஸ் அப்படிங்கும் போது இட்ஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள் to do what he did for the first half at least. And then he was rightfully taken off. Okay, that's fine. But he's not the solution. And until we get caught out, I think he'll be playing there. But one day or the other, he will get caught out. And அது அப்ப நடக்கும்போது we will be really, really sorry. I mean, I'm very sorry to say this, but அதான் நடக்குது. இப்ப நான் விளையாண்ட கேம்ஸ்லயே வந்து நியூகாசில் தவிர நோ அதர் கேம் இஸ் டெக்னிக்கலி டஃப். ஓகே, செல்சி விளையாண்டோம், அவனுக்கு முட்டாள்தனமா இன்னைக்கு வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் கூட தோத்துட்டானுங்க, இன்னைக்கு போர்ன்மவுத் கூட டிரா. அதெல்லாம் நம்ம இதுல நம்ம கஷ்டப்பட்டு டிரா பண்ணோம். அதான் எனக்கு கேவலமான விஷயம் அந்த கேம்ல. அது ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் தி சீசன், அதனால அது கொஞ்சம் சோ ஐ ஜஸ்ட் ஃபீல் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. நமக்கு இன்னமே ஸ்டெபிலிட்டி இல்ல. That is something that we are lacking, and it was clearly evident with the way that we started. ஏன்னா Gakpo first 20 minutes நான் ஒரு டச் கூட எடுக்கணும் பார்க்கல. இல்ல Gakpo ஸ்டார்ட் வந்துச்சு, இருங்க around 35-36 minutes he has taken only 7 touches in the entire exactly game. நான் அவனை பார்க்கவே இல்ல, அவன் டிராப் ஆஃப் பண்ணி டச் பண்ண மாதிரி he was hiding from the ball, அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. And then I knew இத வந்து நுனியஸ் வந்து ஸ்ட்ரெச் பண்ணலினா we won't be able to do anything. And that was so evident. நுனியஸ் வந்த உடனே டோட்டலா டீமே மாறிச்சு. ஆமா, நுனியஸ் டியாஸ் ரெண்டு பேருமே டியாஸ் incredible game after he came on. But நுனியஸ் அவனும் வந்த உடனே the game completely became stretched. என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. And that is our natural front three இப்போ. நுனியஸ், டியாஸ் and Salah are very well settled. I know it's very early to say that, but they seem to be well settled இப்போ. ஆமா இல்ல அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அவங்க மூணு பேருக்குள்ளேயும். So அது இல்ல, I think futureல வந்து right now out of all three, அதாவது ஜோட்டா, Gakpo, Nunez is the best, has the best இது என்ன சொல்றது evidence to say that நான் தான் ஸ்டார்டிங் சென்டர் ஃபார்வர்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, both in terms of goals ஆ இருக்கட்டும், assist ஆ இருக்கட்டும், overall play ஆ இருக்கட்டும், he has been better than Gakpo for sure. Jota, okay, you can say அவனும் வந்து கோல் போட்டிருக்கான் அது இதுன்னு, but I feel like at this point இப்போ வந்து based on
அவனோட நூனியஸோட சப்ஸ்டியூட் அப்பியரன்சஸ் பிளஸ் ஸ்டார்ட்ஸ், ஐ திங்க் நூனியஸ் ஹேஸ் த அப்பர் ஹேண்ட் என்ன கேட்டா. Exactly. So I think when we brought on our best players, we played much better. When we didn't have them, I mean, we played worse. It was expected, but as usual, Shobaslai, ஐயோ இவனை பத்தி நான் என்ன சொல்றது அதுக்குன்னு எனக்கு தெரியல. சீரியஸா, I mean, missing out on Mount seems to be the best option that we've ever done. Best transfer that we've ever done in the last 3-4 years, to be honest, really honest. And அவனுக்கே கும்பிடு வைக்கணும், அப்பாடா ரிஜெக்ட் பண்ணிட்டடா அப்படின்னு சொல்லி. To get someone like Shobaslai, ஐயோ இவன் அந்த பால் மேக்கின் சொல்லிட்டு இருந்தான் TNT ஸ்போர்ட்ஸ்ல, Shobaslai seems to be carved out of a diamond made by God அப்படின்னு. டேய் யாரா நீ அப்படின்னு அப்படியேதான் சொன்னான். He looks like he was carved out of a diamond made by God அப்படின்னு. So he's been sensational இது வரைக்கும். And I mean, yeah, it was an okayish game. Again, were we deserving of the 3 points? Yes, but was our performance convincing? No. We needed 83rd minute to score the second goal. ஆமா. பட் அட் த சேம் டைம் அதான் நான் சொன்னேன், அந்த ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப்டர் இன்டர்நேஷனல் பிரேக், அதுவும் என்ன ஏர்லி கிக் ஆஃப், இட்ஸ் நாட் அ குட் திங். ஸோ லைக் இந்த கேம் ரொம்ப லைக் இந்த கேமை வச்சு வி கான் ஜட்ஜ் ஆர் என்ன சொல்றது இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். லைக் ஏன்னா திஸ் கேம் இஸ் என்ன சொல்றது ஒரு அவுட்லயர் மாதிரி இது, இந்த 12:30 கிக் ஆஃப் போஸ்ட் இன்டர்நேஷனல் பிரேக். பட் அதான் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசியாச்சு. இப்போ எனி ஸ்பெசிஃபிக் இது நம்ம கோல் கன்சீட் பண்ணுது ஃபர்ஸ்ட் ஆஃப், அதை பத்தி ஸ்பெசிஃபிக்கா எதானு பேசணுமா? அண்ட் எனக்கு ராபர்ட்சன் தப்பு சொல்ல, லைக் ராபர்ட்சன் ஹேட் அ வெரி குட் கேம், பட் அந்த கோலுக்கு வந்து டியூ திங்க் யூ ஷுட் ஹவ் ட்ராக்ட், ஏன்னா வேற யாருமே இல்ல அங்க, அந்த ஹுவாங் மட்டும் தான் இருந்தாங்க. தட்ஸ் ட்ரூ. இது வந்து நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், டேய் பேசிக்ஸ் ஆஃப் எனி கேம் இஸ் டு லுக் அட் தி அதர் மேன் அண்ட் நாட் தி பால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகப்பட்டதெல்லாம் சொல்லியிருக்கோம். பட் அது அவங்க அதுக்கு போக மாட்டேங்குது. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை he has to stand in no man's land. The only possible option for Neto to pick out someone வந்து அங்க வாங்கி சேர்ந்தா, வேற யாருமே இல்ல பாக்ஸ்ல. So the realistically your mind should go and be in front of him, or you're playing the offside trap, not try to be in between the ball where you can intercept the ball. ஆமா. So that was something which I thought was a schoolboy error, but அதோட வந்து அந்த இவன் விட்டான் பாருங்க, அவன் பேர் என்ன, ஐயோ அந்த யாரு, கோமெஸ் இல்ல அந்த இன்னொருத்தன் யாரு, ஹெட்டர் பண்ற மாதிரி பண்ணி உல்ஸ்ல விட்டான் இல்லைங்க, செஸ்ட்ல வாங்கி. அவன் பேர் என்ன, மேத்யூஸ் குன்யாவா இல்ல, குனியா அவன் விட்டதான் அவனுக்கு பெரிய கோயிலா கட்டணும். அது ஷார்ட் ஷாட் கோல் அது. ஆமா, அது மட்டும் உள்ள போயிருந்துச்சுன்னா முடிஞ்சிருக்கும் அப்பவே, டவுட்டே இல்ல அதுல. So I think அவன் மிஸ் பண்ணதா it was like a turning point for us, but until half time we were nowhere in the game. தெரியும், போன வாரமே தெரியும். ஆமா, 2 பேர் கோல் போடுவாங்க, நீங்க யாரெல்லாம் சொன்னீங்க, சாலா இன்னொன்னு பாருங்க, எல்லா பிரெடிக்ஷனும் இது மட்டும் நல்லா இருக்கு, நடந்ததை மட்டும் சொல்லி காமிச்சிக்க வேண்டியது, மத்ததெல்லாம் இதெல்லாம் வரலையோ கோச்சே சொல்றதெல்லாம் அப்படியே நடக்காது, கொஞ்சம் அப்படி வேரியேஷன் இருக்கும். அது சரி. ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருந்தார், இவ்வளவு டீடைல் டிஸ்கிரிப்ஷன்ல ஏதாச்சும் ஆயிருக்கட்டும் ப்ரெடிக்ஷன்ல அப்படின்னு, தப்பிச்சிட்டீங்க. ஏதாச்சும் ஆயிருச்சுன்னா ரவுண்டு கட்டி இருப்பாங்க. ஆமா, இல்ல பட் கமிங் பேக் டு இல்ல அந்த குன்யாவோட மிஸ், அது வந்து டெஃபினட்டா ஐ தாட் இது ஷோர் ஷாட் கோல், பட் அவன் போனது பார்த்தா லைக், அதாவது ஆனா அந்த பாலும் வந்து ஒரு மாதிரியான ஹைட், அது லைக் ஹெட்டருக்கு டூ லோ பட் காலுக்கு டூ ஹை, சோ ஒரு மாதிரியான ஹைட் அது அவனுக்கு வந்தது. பட் இட் இஸ் ஸ்டில் அ கோல்டன் சான்ஸ் அவனுக்கு. ஆமா, பட் அதர் தென் தட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் வந்து ஜோ கோமெஸ் பத்தி பேசலாம்னு இருந்தேன். நெட்டோ வந்து போட்டு துவச்சி எடுத்துட்டான் அவனை. எனக்கு அதெல்லாம் வருத்தம் இல்ல, எனக்கு என்ன தெரியுமா வருத்தம், போன வாரம் தான் சென்டர் பேக்ல செம்மையா ஆடினா கோமெஸ். ஆமா, எனக்கு அதுல ரிமூவ் பண்ண உடனே அவனுக்கு கான்பிடன்ஸ் போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு யோசனை எனக்கு ஓடிட்டு இருந்தது பார்க்கும்போது. ஐயோ அவ்வளவு நல்லா விளாண்டான் என்னோட சென்டர் பேக்ல, இப்ப ரைட் பேக்ல தூக்கி போட்ட உடனே நட்மெகா பண்றான்டா இவன், அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கோமெஸ்க்கு ஐயோ போயிட்டான்டா தாண்டி அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருந்தான், அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் தான் எனக்கு இருந்துச்சு. பட் I thought that was our viable option to go. ஏன்னா if you put Gomez and if you put Matip, then you don't have a right back in the team. ஆமா இல்ல, நீ ஏதோ ஒரு லெஃப்ட் பேக் தான் ரைட் பேக் ஆட வைக்கணும். சோ அப்படி யோசிக்கும்போது Kwanzaa had to be played as center back and then Gomez as right back, and yeah he was solid. But Gomez நீ சொன்ன மாதிரி தான், ஐயோ போயிட்டான்டா, ஐயோ ஓட்டான்டா,
எப்படா நான் பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அது ஒரு 30 மினிட்ஸ்க்கு ஐயோ இவன்ட்ட பால் வந்துச்சுன்னு கோமஸே பார்த்தோன்னே பயந்துருப்பான். ஐயோ என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு சொல்லி. பெட்ரோ நெட்டோ ஹஸ் 4 assists in 5 games. ஆமா ஆமா பெட்ரோ நல்லா ஆடுறான் அவன். பெட்ரோ நெட்டோ லைக் ஜெனுவினாவே அவனுக்கு இன்ஜரி ப்ராப்ளம்ஸ் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஐ திங்க் ஹி வுட் ஹவ் காட் டு மூவ் டு a bigger club இத்தனை நேரத்துக்கு. இன்ஜரி ஆனதுதான் அவனோட கெரியர்ல ஒரு பெரிய இது நெகட்டிவ். பட் அதர் தென் தட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஃப்ரண்ட் லைனை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. லைக் நம்மளே கேக்போ பத்தி சொல்லியாச்சு. பட் நன் ஆஃப் தெம் காட் த பால். முதல்ல நம்ம கிட்ட பாலே இல்லை. உல்ஸ் வந்து பயங்கரமா டாமினேட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப். Because our midfield was taking a big hit. McAllister wasn't able to control anything. ஒரு 4 பாஸ் நம்ம பிளேயரே அவனால கண்டுபிடிக்க முடியல. அவன் வந்து மெக்காலிஸ்டரா ஆடலாம். அவன் அலெக்சிஸ் மெக்கெண்டர்சனா ஆடலாம். மெக்கெண்டர்சன் அதான் விட மாட்டீங்கல்ல. அவன் வெளியே போனாலும் விட மாட்டீங்கல்ல. எனக்கு மட்டும் சொல்லுது. அவன் அங்க போய் இன்டர்வியூ கொடுத்து அதுக்கு நம்ம ஆள் ரிப்ளை பண்ணி அதை பத்தி மென்ஷன் பண்ணவே இல்லையே. என்ன 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 ரிப்ளை பண்ணாரு? கிளாப்ல கேட்டாங்க டிட் யூ see the Anderson இன்டர்வியூ அப்படின்னு. இல்ல நான் இன்டர்வியூ பார்க்கல, பட் நீங்க எனக்கு கேள்வி கேட்பீங்கன்னு தெரியும், அதுக்காக நான் போய் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாரு. சொல்லிட்டு எஸ் ஐ ஹேட் டு டெல் இட் ஸ்ட்ரெயிட் டு ஹிஸ் ஃபேஸ் தட் யூ won't be playing as much as you used to. ஏன்னா அதுல வந்து நான் சொல்லாம இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. And then he decided if he's not going to be the main guy there, then he has to move. Then that's what he wants to do, then he has to do. I can't help him with that. The Milner wanted the same thing. Milner wanted to be a main guy at the team. Yes, he has to move. It's not going to happen here, and I had to have that conversation straight up with them. And I had it. They wanted to move, and they moved on. That's it. I don't have any hard feelings for that. அப்படின்ட்டு. ஆமா அவ்வளவுதான். So Anderson அங்க போய் என்ன பண்றானா என்னமோ பண்ணி தொலைட்டான். நமக்கு என்ன, அவன் போனது போயிட்டான். That is a good thing. You can take the Anderson out of Liverpool, but you cannot take the Liverpool out of Anderson. அது சேயிங் என்ன மீனிங் சென்சிபிள் சேயிங்கான்னு எனக்கு தெரியாது. பட் இந்த சிச்சுவேஷனுக்கு அது கொஞ்சம் அப்ரோப்ரியேட். நானே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் லிவர்பூல் கேப்டன்ங்கற ஒரே வாய் கம்மல் வாய் வச்சு கமெண்ட் இருக்கேன். எதையும் பேசக்கூடாது அப்படின்னு. வாயை கிளறாதீங்க நீங்க. அது சரி. ஆமா. பட் அப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப் நம்ம மென்டாலிட்டி மான்ஸ்டர்ஸ் புத்தியை காமிச்சிட்டாங்க. எங்க புத்தியை காமிச்சோம்? ஃபர்ஸ்டே ஒரு ஓஸ் அது எங்கேயோ அங்கேயும் விழுந்து ஜோட்டா காலுக்குள்ள விழுற மாதிரி விட்டு சாலா கிராஸ் பண்ணிட்டா. அதாவது அவனுக்கு கேக்போக்கு என்ன பால் இங்க வந்துருச்சு, ஐயோ காலை வச்சா போதும் போலயே அப்படின்னு காலை வச்சா அது உள்ள போயிருச்சு. அவனுக்கே தெரியல இங்க வந்து நிக்குது பால் அப்படின்னு சொல்லி. அப்படிதான் இருந்துச்சு கோல் போடும்போது பார்த்தா. பட் ஐ மீன் ஃபர்ஸ்ட் கோலுக்கு அப்புறம் do you think that warranted a substitution just after the goal? இல்ல ஐ திங்க் அந்த சப்ஸ்டிடியூஷன் வாஸ் பிளான்ட் எனிவே. ஸோ அதனால கோல் வந்து இட் ஜஸ்ட் ஹேப்பன் டு ஹேப்பன் ஜஸ்ட் பிஃபோர் த சப். அந்த அதே கேக்போ வந்து கிராஸ் பேக் மேல அடிச்சிருந்தாலும் அவன் சப்ஸ்டிடியூட்டா தான் போயிருப்பான். அவன் அடிச்சிருந்தானா இனிமே சட்டையே போட்டுக்க மாட்டான். அப்படி சொல்லணும். ஆமா இல்ல ஐ திங்க் இட் மேட் சென்ஸ். ஏன்னா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஈவன் அந்த ஃபர்ஸ்ட் 5-10 மினிட்ஸ் ஓகே வி வர் த பெட்டர் டீம் செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் 5-10 மினிட்ஸ் கூட. பட் I just feel like வந்து we were not அந்த ஒரு டைனாமிக்கா இல்ல. லைக் ஒரு இதுவா இல்ல. அதாவது ஒரு அன்பிரெடிக்டபிலிட்டியே இல்ல நமக்கு. which both Nunez and Diaz brought அந்த இதுல. of course half timeல Alexis McAllister வந்து substitution முடிச்சிட்டு like he got substituted. but the unpredictability இல்லவே இல்ல. I think that came only after இவங்க Diaz and Nunez. so I think it was necessary. நீங்க என்ன நினைக்கிறீங்க? I don't know. கோல் போட்ட உடனே அந்த பிளேயரை வெளியே இருக்குமான்னு எனக்கு தெரியல. I mean, I wouldn't have done if I was in Klopp's position. Maybe give him like 10 more minutes and then I would have removed him. But I mean, Klopp thought எதுக்கு 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டு Nunez would actually stretch the defense. நமக்கு இன்னும் midfield spaces கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. But in this instance, பாயிண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, we got the tactics completely wrong first halfல. What he tried to do was he tried to make the full back sit. கோமெஸும் ராபர்ட்சனும் சுத்தமா மேல போகவே இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா. He tried to put the midfield on the offense first halfல. அதுக்கப்புறம் half timeல தான் he said okay, Szoboszlai, Curtis Jones நீங்க 2 பேரும் பின்னாடியே இருங்க, எதுவுமே முன்னாடி போக வேண்டாம், அவனுக்கு 2 பேரும் முன்னாடி போடணும். அதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆரம்பிச்சு. because we had more width on the flanks. அவன் நெட்டோ இனிமேல் தாண்டி வரவே இல்லை. அங்க ரைட் ஹேண்ட் சைட்ல எவனோ விளையாண்டானே அந்த புது பையன், அவன் பெல்லகார்டு அவன் வந்து அவனும் உள்ள வரவே இல்லை. so I think that worked after the half time. And I thought அப்போ I mean what I'm saying, இந்த மாதிரி டிஃபென்ஸ் ஆடுற ஒரு டீம்ல Gakpo will be totally ineffective. ஆமாமா. It makes absolutely no sense to play Gakpo in such a game because these defenders will not track back Gakpo.
நீ அங்க முன்னாடி போறியா போய்க்க, வா திருப்பி எங்கிட்ட, நீ வந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிதான் அவனுக்கு நிப்பானுங்களே தவிர உன்னை துரத்திட்டுலாம் வர மாட்டானுங்க. ஒன்லி டாப் டீம்ஸ் will do that. இந்த மாதிரி டீம்ல it was so evident after Nunez came on for the third goal. He showed incredible strength. அந்த அவனை நிக்க வச்சு அந்த கோலை செட்டப் பண்றதுக்கு it was all Nunez. So in a certain, I think இதை பத்தி நம்ம போன வருஷம் பேசியிருக்கோம். I think 2-3 தடவை சொல்லியிருக்கோம். Now we have 2 different systems that we can play. One with Gakpo, one with Nunez. Gakpo எந்தெந்த கேம்ல யூஸ் பண்ணணுமோ அது Gakpo யூஸ் பண்ணணும். Nunez எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணணுமோ அங்க Nunez யூஸ் பண்ணணும். After coming on, Nunez obviously didn't get any clear chance. I think he got one chance and it was a super save அந்த இவன் பண்ணது. Nunez வேற எங்கேயும் அதை அடிச்சிருக்கவும் முடியாது. இந்த பால் போயிட்டு இருந்த ஸ்பீட்ல கீழே தான் அடிச்சாங்க, வேற வழியும் இல்லை. And then that save with Jose Sa was really good. அது தவிர வேற எந்த சான்ஸும் Nunez கிடைக்கல நேத்து. ஆமா இல்ல, I thought Nunez took that chance well. அது வந்து it was just a good save, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. I thought இவங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி they were very dynamic. நிறைய like I thought நம்ம லைக் ஓவராலாவே நம்ம கேம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆச்சு. பட் ஸ்பெசிஃபிக்லி அந்த ஒரு ஃப்ரண்ட் லைன் அண்ட் மிட்ஃபீல்ட் இன்வால்வ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. Szoboszlai as a 6 என்ன நினைச்சீங்க? That will not, he can do the job. Not a permanent solution. அது அந்த விதத்துல he can do the job. அதுதான், that's what I thought. He can do the job, but ஒரு ஆப்போசிஷன் டீம் அவனை பிரஸ் பண்ணா he can do that job or not, we haven't seen yet. இப்போ செகண்ட் ஹாஃப்ல வந்து Wolves அவனை எதுவுமே பிரஸ் எல்லாம் பண்ணல. they gave him all the time on the ball. நீயே பால வச்சுக்கோ, உனக்கு நான் முன்னாடி ஒரு ஏக்கர் விடுவேன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கிற மாதிரி தான். they sat back and they waited and they watched. இல்லைன்னு சொல்ல, பட் அப்படி பண்ணுனா என்ன ஆகும் Szoboszlaiக்கு தெரியல. because we've seen him make a couple of mistakes previous gamesல, but he made sure that he ran back and to try to solve the situation. அதான் பண்ணனா, இல்லைன்னு சொல்ல. he can do the job, but யாராச்சும் அவன மேல பிரஷர் போட்டாங்கன்னா அவன் ஹேண்டில் பண்ணுவானான்னு தெரியல. that's the main thing to think about now. The only thing now is Szoboszlai can play as a 6, McAllister can play as a 6, Gravenberch can play as a 6. We have Endo. ஐயோ சாமி, we have Endo. வேற என்னது, Curtis Jones can play as a double pivot. So all of them can do the job of a number 6. Trent can invert and be the 6. So we have interchangeable positions and players that could adapt to all of them. That is the big plus. And now I mean, we don't have our main playmaker. அவன் உள்ள வந்தானா இன்னும் வேற லெவல்ல டீம் போகும். வேண்டா, எதுக்கு வேற லெவல், வேற எங்கேயும் போகாது. ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப படுத்துருவான். ஆமா, அதனால வந்து so I mean looking forward, we have bad Setich. We often forget bad Setich. He hasn't played a single minute yet. So அதுவும் இருக்கு. So I think we've just been more, we are genuinely much better in midfield. I mean லாஸ்ட் சீசன் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா பெட்டர். பாருங்க, லாஸ்ட் சீசன் கம்பேர் பண்ணும்போது ஈவன் ஒரு நம்ம, அதாவது நம்ம மிட்ஃபீல்ட்ல வந்து நீங்க, நானு, பாட்காஸ்ட் சப்ஸ்கிரைபர் யாராச்சும் ஒருத்தர் ஆடினா கூட நல்லா இருக்கும். அது கேரண்டி பண்ண முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல, அது ஏத்துக்கோ. நம்மளே சொல்லிப்போம், மத்தவங்க எதுக்கு நமக்கு சொல்லிட்டு. அது சரி. ஆமா இல்ல, I thought அதான் Szoboszlai as a 6 வந்து he can do the job. அதாவது ஒரு எமர்ஜென்சினா he can do the job, அந்த டைப் தான் எனக்கு தோணுச்சு. And I thought Elliot was quite good after coming on. I thought அதே அந்த Curtis Jones டைப்ல தான் ரொம்ப அந்த அப் அண்ட் டவுன் ரன்னிங், அண்ட் அவனோட அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபுல் பேக்ஸ் போறதுக்கு வந்து he was covering up a lot அந்த ரைட் ஹேண்ட் சைடுல ஜோ கோமெஸ்க்கு. So I thought that was quite good from him. Obviously ஒரு கோல் அவனுக்கு இல்ல, அது ஓன் கோலா போயிடுச்சு. ஏன்னா ஷாட் வாஸ் கோயிங் வைட், அது எவனோ காலை விட்டு உள்ள தள்ளி விட்டான். பட் அதர்வைஸ் I thought Elliot also had a good performance overall. Yeah. I mean all the 3 subs that came in, Diaz, Nunez, Elliot, மூணு பேருமே had very wonderful games after they came in. அதுல எந்த வித டவுட்டும் இல்ல, and they were the difference makers ன்னு கூட சொல்லலாம். So that was all positives were plenty. ராபர்ட்சன் அங்க ஓடி போய் எங்க உள்ள அடிச்சிட்டியாடா, ஆச்சரியமா இருக்குடா அப்படின்னு இருந்துச்சு. இந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல தான் அவன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அடிச்ச அந்த ஸ்காட்லாண்டோட திருப்பி பரப்பி விட்டாங்க ட்விட்டர்ல. ஆமா அது எல்லாரும் இப்பதான் போட்டா போடா அப்படின்னு நினைச்சாங்க. டேய் அதான் ஒரு வருஷம் ஆச்சுடா அவன் போட்டு அப்படின்னு இருந்துச்சு. And then வந்தவனே ஏதோ he took the chance really well. What do you think about Salah's new role? என்ன நியூ ரோல்? அது எனக்கு தெரிஞ்சு அவன் கோல் ஸ்கோர் பண்றது அவன் ரோலே இல்ல. I think he's going to drift more towards the touch line and he's going to start giving balls to everyone. You see, I'm not seeing the selfish Salah now. 3 மேட்சா அவனா போய் ஷாட் எடுத்து அடிக்கிற மாதிரி எல்லாம் பார்க்கவே இல்லை.
இல்ல ஐ திங்க் இட்ஸ் டூ ஏர்லி இப்போ. ஐ திங்க் மேபி தெரியல, பாப்போம். ஐ ஃபீல் லைக் வந்து ஐ தாட் ஹி ஹேட் அ குட் கேம், லைக் செகண்ட் ஹாஃப் கேம் இல்ல செகண்ட் ஹாஃப். ஐ தாட் ஹி ஹேட் அ குட் கேம், 3 அசிஸ்ட் ஆப்வியஸ்லி. பட் ஈவன் அதர் தென் தட் ஐ தாட் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஹி வாஸ் வெரி இன்வால்வ்ட் அந்த ஃப்ரண்ட் லைன், அந்த பிளேல எல்லாம், டெவலப்பிங் பிளேல எல்லாம். ஐ டோன்ட் நோ, லைக் வி ஹேவ் டு சி. அதாவது வந்து சி இப்போ இந்த கேம்ல வந்து ஜோ கோமெஸ் ரைட் பேக் ஆடினா, விச் ஐ திங்க் இஸ் அ பிக் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஹவு சலா பிளேஸ். ஸோ ட்ரெண்ட் ஆடும்போது எப்படி ஆடுறான் அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. அண்ட் நம்ம ப்ராப்பர் மிட்ஃபீல்டு, அதாவது இந்த அலெக்சிஸ் ஃபார்ம்ல இருக்கிற அலெக்சிஸ், ஃபிட்னஸ் உள்ள அலெக்சிஸ், அந்த மாதிரி ஒரு அலெக்சிஸ், சொபோஸ்லை அண்ட் கர்டிஸோ இல்ல கிராவன் பர்ச்சோ யார் ஆடினாலும் ஹவு த டீம் பிளேஸ்ங்கிறத அப்பதான் ஐ ஃபீல் லைக் வில் நோ. ஏன்னா இது வரைக்கும் இங்க பாத்தீங்கன்னா 2 மேட்ச்ல ரெட் கார்டு. எந்த பிளேயருமே வந்து we have not been able to evaluate our team properly. 2 மேட்ச்ல ரெட் கார்டு. ஆமா, தேர்ட் மேட்ச்ல தேர்டுக்கு போறதுக்கு மேட்சுக்கும் அவன் இல்ல, கொனாட்டே இல்ல. Like we have not been able to evaluate our team properly. அதாவது வின்ஸ் வந்துட்டு இருக்கு, அது பரவாயில்ல. பட் we have not been able to do our என்ன சொல்றது, ஒரு அதாவது லிவர்பூல்லாம் இப்படிதான் ஆடுவாங்கன்னு ஒரு ஃபியூ சீசன்ஸ் பேக் வந்து நம்ம லைனப் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணலாம், கண்ணை மூடிட்டு ப்ரெடிக்ட் பண்ணலாம் இதுதான் லைனப் இருக்க போகுது. அந்த லெவலுக்கு எல்லாம் இப்போ இல்லவே இல்லை சுத்தமா. ஈவன் ஃபார்வர்ட் லைனே எடுத்துக்கோங்க, ஒரு மேட்ச் இது வரைக்கும் சொல்றேன், ஒரு மேட்ச் கேக்போ, ஒரு மேட்ச் நூனியஸ், ஒரு மேட்ச் ஜோட்டான்னு ஸ்டார்ட் பண்றான். ஸோ லைக் வி டோன்ட் நோ. ஸோ அன்டில் அண்ட் அன்லெஸ் ஒரு ஃபியூ கேம்ஸ் ஆஃப் அ கன்சிஸ்டன்ட் லைனப் இருக்கிற வரைக்கும் ஐ டோன்ட் நோ இஃப் வி கேன் இவாலுவேட் எனிபடிஸ் ரோல். சலான்னு இல்ல. அது நல்லதா கெட்டதா? அதாவது நல்லா விளையாடல, we are getting points. இது ஒரு நாள் மாட்டிப்போங்கிற பயம் இருக்கா, இல்ல நல்லா விளையாடாமையே இப்படி வருது, விளையாண்டா இன்னும் வே பெட்டரா இருப்போங்கிறது தோணுதா? எனக்கு வந்து விளையாண்டா வே பெட்டரா இருக்கும் தோணுது. ஏன்னா அட்லீஸ்ட் இந்த டாட்னம் கேமுக்கு, இந்த டாட்னம் பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஏன்னா டாட்னம் ரொம்ப நல்லா ஆடுறாங்க. லைக் ஆஃப்கோர்ஸ் இந்த வாரம் ரொம்ப லாஸ்ட் மினிட்ல தான் ஜெயிச்சாங்க, ரெண்டு கோல் இன்ஜுரி டைம்ல போட்டாங்க இந்த வாரம் ஷெஃபீல்டு கூட. பட் அவங்க ஜென்ரலாவே அவங்க ரொம்ப நல்லா ஆடுறாங்க. ஸோ ஐ திங்க் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ ரியல் டெஸ்ட், லைக் our ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் டெஸ்ட். அதாவது செல்சி கேம் வந்து ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன், ரெண்டு சைடுக்குமே என்ன எதிர்பார்க்கறதுன்னு தெரியல. ஸோ தட் அண்ட் ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த சீசன் எப்போதுமே கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும், லைக் யார் ஆடினாலுமே, செல்சின்னு இல்லை. ஸோ இந்த கேம் வந்து பிஃபோர் த டாட்னம் கேம் அட்லீஸ்ட் ஒரு 2 games, ஐ திங்க் வி ஹேவ் 2 games பிஃபோர் த டாட்னம் கேம், ஆர் மேபி 1 game, ஏதோ ஒன்று. அந்த ஒரு அண்ட் யூரோப்பா லீக் வேற இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் ஓரளவுக்கு கன்சிஸ்டண்டா லைனப் இருந்துச்சுனாக்கா தென் வி கேன் சி ஹவு என்ன மாதிரி டாட்னம்ல வந்து we can expectங்கிறது அப்பதான் எனக்கு தெரியும்னு தோணுது. Thiago is back in training tomorrow. நாளைக்கு இன்ஜுரி ஆகி படுத்துருவான், விடுங்க இதெல்லாம் ஒரு நியூஸா? அப்படிதான் கிளாப் சொன்னாரு, திங்கட்கிழமையில இருந்து he will train, Trent will be back, Virgil is back. அத சொல்லுங்க. தியாகோ வச்சு லீடு கொடுக்கறாரு நியூஸுக்கு. ட்ரெண்ட் மெயின் பிளேயர் பாருங்க, இந்த சீசன்ல 25 அசிஸ்ட் அவன் மட்டும். 25 தடவை போய் ஹாஸ்பிடல் பில் வேணா கிளைம் பண்ணுவான், அதுக்கு வேணா கரெக்டா பண்ணுவான். இல்ல இந்த ஜோசியர் வேலையெல்லாம் நீங்க பாக்காதீங்க, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்ல. ஆமா அது கரெக்ட் தான், நான் சொன்னேன் பல விஷயம் சொன்னேன், போன ஒண்ணு கூட நடக்கலப்பா. ரியல் மேட்ர போட்டு தவப்போம்னே நல்லா தவச்சிட்டு போறானுங்க அவனுங்க, அது மட்டும் தான் நடந்துச்சு. ஆமா. அண்ட் ஃபைனல் பாசிட்டிவ் குவான்சாவோட full proper Premier League start என்ன நினைச்சீங்க? Like what substitution, of course late on towards the game substitute பண்ணிட்டாங்க, but overall what did you think? I think Klopp said something along the lines of our total defense was struggling, he was the only one that was calm அப்படின்னு அந்த மாதிரி லைன்ஸ்ல, I don't know the exact thing, but அது மாதிரி லைன்ஸ்ல தான் அவர் சொன்னாரு. I thought he was very good, he was very calm on the ball, எதையும் கியூட்டாலாம் ட்ரை பண்ணல, எனக்கு இவ்வளவு தாண்டா தெரியும், நான் இதாண்டா பண்ணுவேன், பால் இங்க பாஸ் பண்ணுவேன், பால் அங்க போடுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அவ்வளவுதான், என்னால கியூட்டால எதுவும் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி he was pretty solid, he did what he had to do. And I think கூடிய சீக்கிரம், ஐ திங்க் மேட்டி போட்ட டீல் நெக்ஸ்ட் இயர் முடியுது இல்ல தெரியலங்க. ஐ திங்க் நான் இருக்கவே சந்தோஷப்படுவேன். அதான் அந்த நாய் மட்டும் சட்டையை மறுபடியும் போட்டுச்சுன்னு வை, முந்தா நேத்து குடுன்னு ஓடி போய் மெஸ்ஸி மாதிரி பால் விட்டு தூக்கி விட்டான். எங்கடா அங்க போய் பால் விட்டுட்டு குடுன்னு திருப்பி ஓடி வர, அவனுங்க பால் எடுத்துட்டு உனக்கு முன்னாடி ஓட ஆரம்பிச்சானுங்களா அப்படின்றது. ஐயோ டென்ஷன் ஆயிடுச்சு, அவன் போய் பால் விட்டு நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். போக வேண்டியது ஏதோ ரொனால்டினோ மெஸ்ஸி மாதிரி போக வேண்டியது, அங்க போய் வெப்ப பேட பால் விட்டு ஐயோ விட்டேன்னு சொல்லி திரும்பி ஓடி வர முடியுது. ஐயோ இந்த ரைஸ் ஆஃப் த பிளானட் ஆஃப் ஏப்ஸ்ங்க அந்த படம் என்னமோ வந்துச்சு, அது மாதிரிதான் குடுன்னு திரும்பி ஓடி வருவாரு. ஐயோ பால் போயிடுச்சு, இரா வராண்டா திரும்பி அப்படின்னு சொல்லி வருவாரு. ஏன்டா இப்படி பண்ற, பின்னாடி இருந்து ஒழுங்கு மரியாதையும் ஒரு 4 பாஸ் உனக்கு போடுறதுக்கே பிரச்சனை, உனக்கு அங்க வரைக்கும் பால் தூக்கிட்டு யாரா ஓட சொல்ற அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும்.
So இது எதுக்கு சொன்னா I think Kwanzaa will be the natural replacement to Matip. I don't think we will renew Matip's contract ன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா நமக்கு மேட்ச்ல சொல்ல முடியாது, ஃப்ரீல தான் வாங்கணும், அவனும் காசு கேட்க மாட்டேங்கிறான், ரெனியூல புதுசா கொடுத்துருன்னு சொன்னாலும் சொல்லுவார் நம்ம. இல்ல எனக்கு வந்து இந்த சவுதியில இருந்து ஏதாவது ஒரு கிளப் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. யார் மேட்டிப்புக்கு ரொம்ப பேராசப்படுறீங்க? அதாவது ஃப்ரீயா வாங்கணும், 5 வருஷமா ஃப்ரீலியே ஓட்டிட்டோமா? இல்ல நான் தெரியாம கேக்குறேன். அதாவது ஒரு வாஷ்ட் குலிபாலிக்கும் செயின்ட் மேக்சிமினுக்கும் மிட்ரோவிச்சுக்கும் சவுதி வரும்போது மேட்டிப்க்கு வர மாட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து அந்த ரிலீஜியன் பிளேயர்ஸ், அதனால வந்து எடுத்துட்டு போனாங்க. நம்ம ஆள் அதுவா மேட்டிப்? தெரியலையே எனக்கு. எனக்கும் தெரியாது. ஒருவேளை அதுவா இருந்தா நம்மளே செல் பண்ணலாம். சரி, ஒரு 10 மில்லியன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம்னா அட்லீஸ்ட் ஒரு 9 காட்சி முடியும். 10 மில்லியன் சவுதிட்ட இருக்கிற படத்துக்கு 100க்கு கீழே கிடைச்சா. அதாவது அவரு பண்ற ஒரே ட்ரிக்கு அந்த 1 கேக்குறதே பெருசு, 100ல கொண்டு நின்னோம்னா அவனே ஹார்ட் அட்டாக்ல வந்து போய் தந்துருவான். எனக்கான இவ்வளவு கேக்குறீங்க அப்படின்னு தயவு செஞ்சு கொஞ்சம் மனசாட்சியோட பேசுங்க. ஆமா. சோ கடைசில இப்ப பிளேயர் ரேட்டிங்ஸ்க்கு வரும். ஆலிசன் ஆக்சுவலி நதிங் டு டு. ஏதோ சேவ் பண்ணானா என்ன? செகண்ட் ஹாஃப்ல டெஃபினட்டா ரொம்ப ஒண்ணும் பார்க்கலனா. ஆமா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த அப்படியே ஐ டிடன்ட் see him making a save எல்லாம். அந்த கோலுக்கு couldn't have done much. கோலுக்கு he dived before the ball even came. அதுக்குள்ளதான் கால் வழியா உள்ள போய் ஓடி உள்ள போயிடுச்சு. ஒரே விஷயம் என்னன்னா கிளீன் சீட்டே இல்லைங்க. ஃபர்ஸ்ட் கேமும் டிரா, செகண்ட் கேமும் கன்சீட் பண்ணோம், தேர்ட் கேம் நியூ காஸ்டல் கூட கன்சீட் பண்ணியாச்சு. போன கேம் மட்டும் தான் கிளீன் சீட். 1 கிளீன் சீட் இன் 5 கேம்ஸ். இது இருங்க, அடுத்த வாரம் வெஸ்ட் ஹாம் இல்ல, அப்போ கிளீன் சீட் வரும். ஐயோ, அடுத்த வாரம் வெஸ்ட் ஹாமா? ஆமா, ஆனா ஹோம் கேம். அட கடவுளே, இப்பதான் மேன் சிட்டி அடி வாங்கிட்டு வரானுங்க அவனுங்க. ஐயோ, அதான் அவங்க கிட்ட சோத்துலயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலயும் அடி வாங்கியாச்சு, மாதிரி மேன் சிட்டியும் அடி வாங்கியாச்சு, லிவர்பூல்லையும் அடி வாங்கியாச்சு. அப்படிதான் இருக்கு. அடுத்த வாரம் ரிவ்யூ டைட்டில் அதுதான். அதான் இப்போ இதுல யாரு சேத்துலயும் வாங்குறா சோத்துலயும் வாங்குறான்னு சொல்லி டைட்டில் எழுதுறப்ப தெரியும். நீங்களா இல்ல அப்புறம் வச்சுக்கிறேன் நானு. அது சரி. என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 5? I think 3. He had virtually nothing to do. I mean, you don't even judge Alisson. என்ன பண்ண? I mean, yes, for the goal, could he have done better? Probably could have taken a better position. அது கிராஸ் தான் வரும்னு தெரியும், அவன் ஒருத்தன் தான் நிக்கிறான்னு தெரியும். He could have taken a better position and see what he could have done. But அதெல்லாம் தப்பு சொல்ல முடியாது சீரியஸா. So I think I'll give him a 3. அவ்வளவுதான். இல்ல அதான் நானும் நினைச்சேன், 3 out of 5 தான் நானும் நினைச்சேன். அண்ட் அன்னைக்கு கீழே கமெண்ட்ஸ்ல பார்த்திருந்தேன், அதாவது ஆலிசன் ஹஸ் நத்திங் டு டூங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவா சொல்றீங்க அப்படின்னு அந்த டைப்ல யாரோ சொல்லிருந்தாங்க. அது நெகட்டிவா சொல்ல, இட்ஸ் நாட். ஏன்னா ஒரு நல்ல டீம் ஆடும்போது they usually have nothing to do. So actually பாசிட்டிவ் திங், அதுதான் நான் சொல்ல வந்தேன். that he has nothing to do. இந்த வாரம் ஒரு சேஞ்சுக்கு ரைட் பேக்ல இருந்து ஆரம்பிப்போம். ஜோ கோமெஸ் 1.5 1.75. எதுக்கு? என்ன பண்ணா? நெட்டோ போட்டு தவச்சு எடுத்தானா இல்ல சட்டையை பூரா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல? சரி, செகண்ட் ஹாஃப் நல்லா தானே ஆடுனா. என்னத்த பண்ணா? ஒரு கிளாஸ் போட்டான், அவ்வளவுதான் பண்ணா அவன். வேற என்ன பண்ணா அவன்? ஐ டோன்ட் நோ. 1 பாயிண்ட் எல்லாம் ரொம்ப ஹார்ஷ்னு எனக்கு தோணுதுங்க. எனக்கு அவன் எதுவுமே பண்ணவே இல்லை செகண்ட் ஹாஃப். அதாவது தப்பு பண்ணல, அதுக்காக தான் 2 பக்கெட்ல வந்திருக்கேன். தப்புக்கு பண்ணிட்டானா அதையும் போட்டு பின்னி இருப்பேன். ஒண்ணுமே பண்ணல செகண்ட் ஹாஃப்ல. நான் பார்த்த வரைக்கும் ஒரே ஒரு கிராஸ் தான் பண்ணான். ஆமா, வேற ஒரு நோட்டபிள் கான்ட்ரிபியூஷன்ஸ் அதாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஃபாஸ்ட் பிரேக்கர் ஸ்டாப் பண்ண மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்களா? கிடையாது. ரைட் பேக்ல வந்து அவனை தாண்டி யாருமே போலியான்னு பார்த்தா நெட்டோ விளையாட்டு காலத்துக்கு போயிட்டு வந்தான். தாண்டி அந்த பக்கம் போறான், இந்த பக்கம் வரான், நம்மால் பின்னாடியே ஓடுறான். இங்க போயிட்டான், இந்த சைடு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருந்தான். அவர் இவனுக்கு என்ன கொடுக்க, என்ன போரா கொடுக்க முடியும்? 2 தான். சரி, 2 out of 5 ஓகே, ஒத்துக்கலாம். ஜோயல் மேட்டிப் நெகட்டிவ்ல போக முடியுமா? போன வாரமும் இதான் கேட்டேன். அவன் பண்றது என்னால தாங்க முடியல. மொத்தமா குவான்சானாலதான் அவன் தப்பிச்சான்னு நினைக்கிறேன். மேல யாராச்சும் அலட வச்சிருந்தோம்னா பின்னிருப்பான் கொய்யால. எப்படித்தான் அந்த உடம்ப வச்சுக்கிட்டு கிளாப்புக்குள்ளேயே இருக்கானு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் வந்து இடிச்சுக்கிட்டே ஸ்டாண்டிங்ல வந்துடுறான். ஆனா அவனுக்கு இருக்கிற ராசியை பாத்தீங்களா? எப்ப பார்த்தாலும் ஒன்னா கொனாட்டே இன்ஜர் இல்ல ராஜில் இன்ஜர், நேரம் உள்ள வந்தாலும் ஸ்டார்டிங் லைன் போய் அவனு நினைச்சுக்குமா? குடுக்கற காசுக்கு நான் இத்தனை கேம் ஆடுறதே பெருசுடா, இத்தனை கேம் நான் ஆடுவேன் நானே நினைச்சு பார்த்து நினைச்சிருப்பான் அவன். I think again 2 or 3. நான் 2 out of 5 தான் கொடுக்கலாம்னு இருந்தேன். இன்ஃபேக்ட்
1 out of 5 ரொம்ப ஹார்ஷா இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா கோமெஸ் 1 out of 5 கொடுக்கல. அதான் சோ 2 out of 5 ஓட 2 பான்சா 4 நான் நிறைய பேசிட்டோம். கரெக்ட் 4 out of 5. இல்ல ஐ திங்க் ட்விட்டர்ல பார்த்தேன் யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க. அதாவது ஃபார் யங் கிட் in his first full start at an away game he played really well னு போட்டிருந்தாங்க. அதுக்கு ரிப்ளை வந்து he played really well period, doesn't matter young kid or யாரா இருந்தாலுமே அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்திருக்கும் தான் சொல்லுவாங்க அப்படின்னு. ஸோ 4 out of 5 is a well deserved இது. ஆண்டி ராபர்ட்சன் ஒரு கோல், பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து he was not so great. It's okay. He brought, அதாவது he took the ball from the halfway line, he passed it to Salah, he went back on the run, ஒரு செம turn பண்ணி அந்த finish with his foot. So it's a 4. I mean it's a really good goal and it's 200th game for the club and that goal brought solidity to us. ஆமா இல்ல எவனுமே அந்த ரன்லாம் பண்ணல. It was him, it was only him, purely on him. He gave it to Salah, he went for the run, he got the ball back and he scored. அது near post. ஆமா இல்ல பட் நான் 3 out of 5 தான் கொடுப்பேன். ஏன் அப்படி என்ன மிஸ்டேக் பண்ணா? இல்ல மிஸ்டேக் இல்ல, அதாவது நீங்க கம்பேர் பண்ணும்போது ஜோ கோமெஸ் வந்து 2 out of 5 சொல்லியிருக்கோம். ராபர்ட்சன் வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசா பண்ணல. லைக் அந்த கோல் ஓகே, இட் வாஸ் a good goal, பட் அதர் than that ஒன்றும் லைக் he had a good game. என்ன கேட்டா அவனுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கூட கிடைச்சது, பட் he had a good game, பட் 3 out of 5 தான் என்னால கொடுக்க முடியும். ஐ எம் வெரி ஹார்ட் எக்ஸாமினர். அவன் உட்காந்து போட்டு 30 எடுத்தாங்களாம். அப்ப மட்டும் இவர் 2 சொல்லும்போது ஜஸ்ட் 2 அப்படின்ட்டு இவர்த்த கோலை போட்டு செகண்ட் கோல் வின்னிங், ஆல்மோஸ்ட் மேபி வின்னிங் கோலா இருந்திருக்கலாமா. அதுக்கு வந்து அங்க வெரி ஹார்ஷ் கை will give only 3. நான் பாக்குறேன். அடுத்தது மெக்காலிஸ்டர். It's a 1 out of 5, but easy. That's we have reasons to give what we give. அவ்வளவுதான். அது I'm not being harsh on him, but if you have to rate on what he did, 1. ஆமா it's a poor performance, 1 out of 5. So was like 2 different roles, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 8 ஆகுது, ஹாஃப்ல 6 ஆகுது. I think என்ன கேட்டா I think for the roles that he played, I think I would என்ன கேட்டா I would give Soboslai a higher rating. 4 out of 5 கொடுக்கலாம்னு இருக்கேன். Yeah, I was thinking a 3.5 or a 4 because he did what he had to do. Nothing out of the extraordinary. போன கேம் நம்ம கோல் பார்த்தோம், அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப நிறைய இருந்துச்சு ஆஸ்டன் வில்லா கேம்ல. இந்த கேம் அவ்வளவா இல்ல, but he did what he was asked to do in his unnatural position. ஆமா Oh yeah, 4 out of 5. ஆமா கர்டிஸ் ஜோன்ஸ் அவன் ஸ்டார்ட் பண்ணானா, அதுல இருந்தே தெரியுது ரேட்டிங். ஐயோ அவன் செகண்ட் ஹாஃப்ல 6 வரும்போது எனக்கு தெரியும். எலியட் சப்பா வந்தான். எலியட் தான் சப்பா வந்தான்னு. ஓகே அப்ப கர்டிஸ் ஜோன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் கரெக்ட்டா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் பார்க்கவே இல்ல. அதான் இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து மிட்ஃபீல்ட் ஜெனரலாவே I thought was not great. கர்டிஸும் சரி. So I think 3 out of 5 கொடுக்கலாம்னு I thought. ஏன்னா he didn't make any obvious errors. Yeah. But at the same time ஒன்னும் பெருசா எதுவும் பண்ணல. 3. ஆமா அப்புறம் சலா 3 அசிஸ்ட் கேம்ல. First half again virtually invisible. But I think அது வந்து full forward line-க்கே அது சொல்லலாம். Yeah. Maybe 4. ஆமா I thought he had a good game second halfல. I think 4 out of 5. Gakpo கோல் போட்டான், பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல barely involved கேம்ல. 2 ஓகே கோல் போட்டனால 2.5. அதான் இல்ல நானும் 2 தான் கொடுக்கலாம்னு இருந்தேன். ஏன்னா கோல் போட்டது வந்து இட்ஸ் நாட் an excuse for how badly he played. Like he could have taken part in build up. ஏன்னா அவனை ஃபார்வர்ட் லைன்ல வச்சிருக்கிறதே அதுக்கு தான், பின்னாடி டிராப் பண்ணி to take part in build up and he was basically missing. இன்ஃபேக்ட் காமெண்டேட்டர்ஸ் கூட சொன்னாங்க, அதாவது கேக்போ வந்து ஸ்ட்ரகிளிங் பிட்வீன் பிளேயிங் லைக் அ சென்டர் ஃபார்வர்ட் லைக் நூனியஸ் ஆர் பிளேயிங் லைக் அ மிட்ஃபீல்டர் லைக் சோபோஸ்லை. ஸோ அதாவது என்ன பண்ணணும்னு தெரியாம அங்கங்க சுத்திட்டு இருந்தான், பாலும் கிடைக்கல அவனுக்கு. ஸோ நாட் மச் டு சே. டியோகோ ஜோட்டா 3. didn't do much, probably pre-assist for the first goal and அதுக்கப்புறம் not much again, so probably 3. ஆமா நான் 2 கொடுக்கலாம்னு இருந்தேன். ஏன்னா I thought he had almost equally a bad game as Gakpo அந்த pre-assist கொடுத்தோம். சப்ஸ்டிடியூட்ஸ்ல வந்து நம்ம டியாஸ் அண்ட் நூனியஸ் ரெண்டு பேரும் ஒண்ணா வந்ததுனால ரெண்டு பேருக்கும் சேர்த்து லைக் 4. ரெண்டு பேருமே 4. I thought they had incredible contributions after they came on.
நம்ம வந்து எப்படி விளையாடணும்னு ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரி விளையாண்டோம் ஆஃப்டர் தி கேம் ஆன், அண்ட் தட் இஸ் வாட் வி வாண்டட் டு see. அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள், 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணாதது கண்டிப்பா they wouldn't have been able to start. அது வந்து இட்ஸ் வெரி வெரி எவிடென்ட். ஸோ as seeing that big good news that he was என்னமோ மஸ்குலர் ஸ்ட்ரெயின் வெங்காயம் அந்த ஆள் சொன்னானே, நல்ல வேலை அதெல்லாம் எதுவும் இல்ல. And then Nunez, genuinely Nunez looks more confident now. எனக்கு கொடுங்க, என்னால பண்ண முடியும், நான் எராட்டிக்கா இருக்க மாட்டேன். நான் yesterday he could have almost given 1-2 assists. அவன் ஹோல்ட் அப் பண்ணி கொடுத்த பால், அந்த எட்ஜ் ஆஃப் தி பெனல்டி பாக்ஸ்ல இருந்து கொடுத்த பால் எல்லாம் சும்மா எங்கேயே எட்டி வச்சானுங்க. ஒருத்தர் 2 பேர் வந்து. So he genuinely looks better, he genuinely looks more happy, he looks more confident on himself. So and Diaz is Diaz. I mean when we bought Diaz, I remember அந்த 3 மாசம் வந்து he was driving everything. ஞாபகம் இருக்குங்களா அந்த ஜனவரியில வந்துட்டு அந்த ஃபெப் மார்ச்ல டியாஸ் இல்லனா என்ன பண்ணுவோம், டியாஸ் இல்லனா என்ன பண்ணுவோம்னு பேசிட்டு இருந்தோம் அப்போ. ஆமா கரெக்ட். So he looks like the guy who comes in off the flanks. The only big benefit now I see with this front three that we have is Diaz and Nunez are not selfish for goals. They don't care if they score or not, they don't care. சாலாக்கு மட்டும் தான் அந்த ஒரு வருத்தம், ஐயோ நம்ம கோல் பண்ணலையே அப்படின்னு சொல்லி. அவனுக்கு 2 பேருக்கு வருத்தமே இல்ல. And that is really really good looking at what when Mane and Salah was playing, 2 பேருக்கு பால் போடவே மாட்டானுங்க. பர்மினா மட்டும் தான் நடுவுல இருந்துகிட்டு டேய் ஒண்ணா நீ ஏறறா இல்லனா நீ ஏறறா அப்படிமா. ஆமா. இப்போ Diaz and Nunez, they don't care about the number of goals. They just care whoever is in a better position, they give the ball away. And Nunez பையனுக்கு அதா திட்டுவேன், டேய் நீ ஒரு சென்டர் ஃபார்வர்ட்ரா, ஏன்டா எல்லா பாலையும் குடுக்குற மத்தவங்களுக்கு அப்படின்னு. அப்பப்போ வந்துட்டு அது நீ ஷூட் பண்ணுடா வெங்காயம், அவனுக்கு கேட்டா குடுக்குற அப்படின்னு இருக்கு எனக்கு. அவன் ரொம்ப தாராள பிரபு மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. அதனால that is very very good for the team going forward. And to comment on Elliot, who also had a really good game after he came on. கேட்கலாம்னு இருந்தேன் anyway Elliot. Yeah, so again 20 minutes goal, okay, assist for the goal. ஆமா அப்படி வெச்சுக்கலாம். And yeah, he was good. He kept on running front and back. First ஒரு 5 நிமிஷத்துக்கு என்னென்னமோ பண்ணான், டேய் அந்த கிராஸ் எங்கடா அங்கா போடுற, இங்க ஆள் நிக்கிறாங்க அப்படின்னு இருந்துச்சு. இவனை இன்னைக்கு திட்டா விட மாட்டேன் போல உனைய அப்படின்னு. நல்ல வேலை கோலை போட்டு மானத்து காப்பாத்திட்டேன். அது வரைக்கும் சந்தோஷம். I think yeah, he was good. தப்பு சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஆமா இல்ல எலியட்டுக்கு நான் 3 out of 5 கொடுக்கலாம்னு இருந்தேன். Yeah 3 out of 5. மேனேஜர் ரேட்டிங் எர்கன் கிளாப். I thought lineup வந்து அந்த மெக்காலிஸ்டர் should not have started. Not saying this ஏன்னா வந்து மெக்காலிஸ்டர் had a bad game, சரி அதனால வந்து இப்ப அந்த மாதிரி சொல்ற அப்படின்னு லைக் நாட் பிகாஸ் ஆஃப் தட். ஈவன் அதர்வைஸ் அந்த சவுத் அமெரிக்கன்ஸ் நீ ரெஸ்ட் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஆஃப் ஆல் பீப்புள் யூ ஷுட் ஹவ் ரெஸ்டட் மெக்காலிஸ்டர் தான் ஃபர்ஸ்ட் கிவன் த கண்டிஷன். ஸோ அதனால வந்து மெக்காலிஸ்டர் ஐ தாட் யூ ஷுட் நாட் ஹவ் ஸ்டார்டட். ஸோ லைன் அப் வைஸ் வந்து ஐ டென்ட் ரியலி ஹாவ் an issue லைன் அப் வைஸ். ஏன்னா வேற யாரும் ஆடி இருக்க முடியாது ஃப்ரண்ட் த்ரீல if you're resting Diaz and Nunez. So if line up wise I didn't have an issue. I thought I mean aside from McAllister வேற யாருமே இல்ல. I thought starting Kwanzaa வேற choice இல்ல, but turned out to be a good decision also. 3 கொடுக்கலாம். நான் 2.5 நினைச்சு வச்சிருந்தேன். எதுக்குன்னா இந்த மிட் கேம் டாக்டிக்ஸை மாத்தினதுக்கு, அதுக்காக தான் 2.5. இல்லைன்னா அதோட கம்மியா போயிருக்கு. ஆமா அப்படி கம்பேர் பண்ணும்போது 3 is a fair result. 2.5 to 3 is for what he did. எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. For now he is happy. அப்பா எப்படியோ ஜெயிக்கிறோம்டா, எவ்வளவு காலமா விளையாண்டாலும் சரி ஜெயிக்கிறோம். இதுல என்னன்னா no one bats an eye about us இந்த சீசன். இவனுங்கெல்லாம் எப்படியே வரமாட்டானுங்க, இட்ஸ் கோயிங் டு பி ஆர்சனல் அண்ட் சிட்டி, இட்ஸ் கோயிங் டு பி ஆர்சனல் அண்ட் சிட்டி தான் பேச்சே இருக்கு. அது வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. If until December we are somewhere in the top 3, then it will become interesting. ஆமா டெஃபினட்டா. ஏன்னா I don't know if Salah will be traveling to wherever. எங்கங்க அத பேர் திருப்பி சொல்லுங்க. வியாழக்கிழமை எங்க போறோம், எந்த நாட்டுக்கு போறோம்? லின்ஸ் ஆஸ்திரியா. எந்த நாட்டுல இருக்குது? ஆஸ்திரியா. அதெல்லாம் நான் முன்னாடி மேட்ச் கூட பார்த்தது இல்ல. கடவுளே இந்த ஆந்தம் எல்லாம் நான் கேட்கணுமா வியாழக்கிழமை? கால கொடுமைடா பைரவா. கூகுள்ல அவங்களுடைய லோகோ கூட இல்ல. என்ன ஸ்பெல்லிங் போட்டிருக்கீங்க நீங்க? LASK. லாஸ்க் லின்ஸ் LINZ. லாஸ்க் மட்டும் தான் போட்டிருக்காங்க கூகுள்லயே. ஆமா வியாழக்கிழமை. ஓ காலையில எனக்கா சுத்தம்டா.
அந்த நேரமா ரொம்ப early kick off நமக்கு. ஆமா சுத்தம் அப்பதான் மீட்டிங் எல்லாம் வேற இருக்கும், விடிஞ்சிரும். ஆமா. ஏய் ஐயோ நான் ஒரு கமெண்ட் பாத்தேங்க, ஒருத்தர் வந்து ரிவ்யூல ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாரு. ஐயோ பேர் என்னது, ஐயோ ஆதித்யா ஸ்ரீனிவாசன். எங்களை கான்டாக்ட் பண்ணணும், மேபி அந்த கேம் லாஸ்ட் உடைய ப்ரிவியூக்கு எங்களை ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ் ஆன். இல்ல ப்ரிவியூ இல்ல, ரிவ்யூக்கே வாங்க. ஏன்னா ப்ரிவியூல பேசுற அளவுக்கு நம்ம 2 பேருக்கே எதுவும் இல்ல. அதுவும் ஜெத்தா. ஆமா நாங்களே சும்மா வர சொல்லிட்டு தான் இருப்போம். நீங்க ரிவ்யூக்கு வாங்க, எங்களை வந்து இன்ஸ்டாகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க, இல்ல மெயில் அனுப்புங்க, இல்ல எம்காப் குரூப்ல இருந்தீங்கன்னா என்னோட போன் நம்பர் சேஷோட போன் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும். சோ ஃபீல் ஃப்ரீ டு சென்ட் அஸ் a வாட்ஸ்அப் மெசேஜ். சாரிங்க நான் இப்பதான் பார்த்தேன், நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். சோ யா இல்ல அப்படியே வந்து உங்களுக்கு இந்த கேம் வேண்டாம், ஸ்பெசிஃபிக்கா வேற ஏதாச்சும் கேம் இருக்கு இல்ல தட் யூ ஹேவ் இன் மைண்ட்னாக்கா அதுக்கு சொல்லுங்க ஸ்பெசிஃபிக்கா. ஸோ இப்போ ஈவன் இந்த இமீடியட்டா இல்லைனாலும் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாட்னம் கேம் வருது, ஸோ டாட்னம் கேமுக்கு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அதுக்கும் ஸ்பெசிஃபிக்கா அதுக்கு மெசேஜ் பண்ணுங்க பேசிக்கா. ஆக மொத்தம் இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லவே மாட்டீங்கல்ல. என்னது இந்த தேங்க்ஸ் சொல்றது, இந்த ரீச் அவுட் பண்ணுங்கன்னு சொல்றது எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லவே மாட்டீங்களே. அதெல்லாம் இம்ப்ளைடுங்க, அதெல்லாம் இம்ப்ளைடா. இங்கிலீஷ்ல நம்ம ஆட்கள் பாதி பேர் பாக்குறதே ஒரு 30 செகண்ட், அதுலயாச்சும் சொல்லணும்னு தான் சொல்றது இல்ல. அப்புறம் கடைசியில வந்தப்ப வந்து ஐயோ மறந்துட்டேனே அப்படிங்க வேண்டிய டெய்லியும். இல்ல பட் கௌதம் சொன்னதுனால எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. பாக்குறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கீழே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன நம்பர்ல இருக்குன்னு எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. பட் உங்க சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த சீசன் டார்கெட் வந்து 500 பிளஸ் யூரோப்பா லீக் வின் பிளஸ் பிரீமியர் லீக் டைட்டில் சேலஞ்ச். ரைட்